இன்றைக்கு ரிட்டர்ன் டு காட், தேவனிடத்தில் திரும்பு. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் தலைப்பு, செய்தி தலைப்பு ரிட்டர்ன் டு காட், ரிட்டர்ன் டு காட், ரிட்டர்ன் டு காட். அப்படி என்றால் ரிட்டர்ன் டு காட், அப்ப காட் இருக்கிறார், ஆனால் தேவன் இருக்கிறார், தெய்வம் இருக்கிறார். அப்ப ரிட்டர்ன், தேவனிடத்தில் திரும்பு. ரிட்டர்ன் டு காட், தேவனிடத்தில் திரும்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப நீ தேவனை விட்டு விலகி எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார். ரிட்டர்ன் டு காட், தேவனிடத்தில் திரும்பு. அன்பு தேவ பிள்ளையே, ரிட்டர்ன் டு காட். அப்படின்னா அப்படி எங்க இருக்கிறாய்? நீ எங்க இருக்கிறாய்? நீ தேவனிடத்தில் இருந்தால் தேவன் என்னிடத்தில் திரும்ப என்று சொல்ல மாட்டார். இப்போ ஒரு பிள்ளை, விசுவாசிகள் எனக்கு பிரியமா இருக்கிறீங்கன்னு சொன்னா, உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் வராது, உன் மேல எனக்கு கஷ்டமே வராது. வா, இந்த விசுவாசி பிரியமா இருக்குப்பா, இயேசுவை பத்தி சொன்னா புரிஞ்சுக்குப்பா, இந்த குடும்பம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்கப்பா, இந்த குடும்பம் நல்லா இருக்குதுப்பா, ஓய்வு நாள் விட மாட்டாங்கப்பா அப்படின்ற போது எனக்கு என்ன சொல்லணும்? ஏன் ஓய்வு நாள் வரலன்னு கேட்க போறதில்லை. ஒழுங்கா சர்ச்சைக்கு வரவங்கள ஏன் நீ சர்ச்சைக்கு வரலன்னு கேட்க போறதில்லை. ஓய்வு நாள் வரவங்கள ஏன் நீங்க வரலன்னு கேட்க போறதில்லை. அப்ப என்ன காரணம்? ரிட்டர்ன் டு காட். அப்ப நீ வரல, அதனாலதான் தேவனிடத்துல வான்னு சொல்றோம். நீ ஒழுங்கா சபைக்கு வரல, அதனாலதான் உங்க வான்னு சொல்றோம். ரிட்டர்ன் டு காட், தேவனிடத்துல திரும்பு. அதைத்தான் தேவன் மத்தேயு 3:1 சொல்லுகிறது. வாசிக்க கேட்க போகிறோம். அப்ப நீ எங்க இருக்கிறாய்? நீ எங்க இருக்கிறாய் என்பதை நீ தேவனிடத்தில் திரும்பு. நீ தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அப்ப நீ எங்க இருந்து கொண்டிருக்கிறாய்? அப்ப ஆண்டவருக்கு தூரம் போயிருக்கிறாய். நீ ஆண்டவருக்கு செவிப்படுத்தவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழவில்லை. ஆண்டவரினால தான் தேவன் ரிட்டர்ன் டு காட், ரிட்டர்ன் டு காட். அன்பான தேவர்களே, ரிட்டர்ன் டு காட், தேவனிடத்தில் திரும்பு. அன்பு தேவர்களே, வேதத்தை வாசிக்கலாம். மத்தேயு 3:1 வேகமாக வாசிக்கலாம். அந்நாட்களிலே யோவான் ஸ்நானகன் யூதாவின் வனாந்தரத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அன்பு தேவ பிள்ளைகளே, ரிட்டர்ன் டு காட், மனம் திரும்புங்கள். ரிட்டர்ன் டு காட், தேவனிடத்தில் திரும்பு. உன் மனம் எங்க இருக்கிறது? உன் மனசு யாரோடு இருக்கிறது? உன் மனம் எங்க இருக்கிறது? உலக மனுஷன் மேலையா? உலக பணத்தின் மேலையா? உலக பொருளாதாரத்தின் மேலையா? உலக சிற்றின்ப பண மயக்கத்தின் மேல் இருக்கிறதா? இல்ல உலகப்பிரமான காரியங்களில் இருக்கிறதா? Today is return to God, return to God. இந்த நாள், இந்த நிமிஷம் நீ மனம் திரும்பு. என் அன்பு தேவ ஜனமே, மனம் திரும்பு. இது யாருடைய நாள்? இந்த நாளில் உலக பிரமாணம், இந்த நாளில் வெளியூர், வெளி பிரயாணம், வெளி இடங்கள், வெளி வேலைகள், படிப்பு, பட்டம் என்ற விட்டுவிட்டு மனம் திரும்பு. தேவன் உனக்கு கொடுத்தது 6 நாட்கள், உனக்கு எனக்கு கொடுத்தது 6 நாட்கள். ஆனால் அவருக்கோ என்றால் ஒரு நாள் எடுத்தார், 6 நாள் எல்லாவற்றை படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து வைத்து நீங்கள் எல்லாம் போய் சுகத்தோடு பலத்தோடு போய் சம்பாதித்துக் கொள்ளுங்கள், எல்லாருமே பார்த்துக் கொள்ளுங்கள். ஆக 7ஆம் நாள் ஓய்வு நாளிலே என்ன வந்து தேடுங்கள் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளையே, யூதா வனாந்தரத்திலே யோவான் ஸ்நானகன் மூலமாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்ப வேண்டும். இதுவரைக்கும் மனசு எங்க இருக்கிறதோ இந்த நிமிஷத்துல இருந்து மனம் அவசரப்படக்கூடாது, எதுவுமே அவசரப்படக்கூடாது. ரொம்ப நிதானம் தேவை, பொறுமை தேவை, அமைதி தேவை, விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை தேவை. விட்டுக் கொடுக்க வேண்டும். விட்டுக் கொடுக்கிற நாம் கெட்டு போவது
போவது இல்லை. என்ன கூட அநேக ஊழியர்கள், நான் சிறு பையனா வாலிபனான ஊழியத்தில் போகும்போது கிட்டத்தட்ட என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்துல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 வயசுல ஊழியத்துக்குள் வந்தேன். அப்ப இளம் வாலிபனா இருப்பேன். அப்ப இளம் வாலிபனா இருக்கும் போது என் மூத்த ஊழியர்கள், தேவதாசர்கள் என்னை கண்டுகொள்ள மாட்டார்கள், என்னை மதிக்க மாட்டார்கள், என்னை உதாசீனப்படுத்துவார்கள், என்னை ஏராளமாய் பார்ப்பார்கள். இவெல்லாம் ஒரு பாஸ்டரா, இவன் ஒரு ஊழியக்காரனா, சின்ன பையனா இருக்கிறானே, இவனுக்கு என்ன சத்தியம் தெரியும், இவன் ஒரு பாஸ்டரா? பாஸ்டர் என்றால் வயது முதிர்ந்து இருக்க வேண்டும், போதகர் என்றால் போதிக்கிற வயது முதிர்ந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் என்னை ஏனலமா பார்ப்பார்கள். அது மட்டுமா, பார்த்தா போதாது, உதாசீனமா பேசுவார்கள். ஏய் தம்பி இங்க வா அப்படின்பார்கள். கிட்ட வாங்க சொல்லுங்க அப்படின்னா, அதுவரை அந்த பெஞ்செல்லாம் எடுத்து போடு, அதுவரை அந்த சேனல் எடுத்து போடு, அங்க வர தொடர்பு இருந்தாரு, அந்த தொடர்பு எடுத்து கொஞ்சம் நிலப்பு இருக்கு அப்படின்வாங்க. நான் எடுத்து போயிருக்குவேன். சரி போயிட்டு தண்ணியை தகுதி குடிக்கிறதுக்குவாங்க. ஏன்னா ஊழியக்கார மீட்டிங் நடத்தாங்க, எல்லாம் மூத்த ஊழியர்கள் இருப்பாங்க. இளம் வாலிபனா ஊழியக்காரன் ஆகி சரித்திரத்தில் வரலாறு படைத்தவனா 20-21 வயசுல போதுகிற என்பது மிகையாகாது. அந்த சரித்திரத்தை உடைச்சவனா, வாலிப பிரயாசத்திலேயே ஊழியக்காரன் ஆகலாம் என்பது உடைச்சவன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜிப்பா தான் போட்டிருக்கணும், ஒயிட்டு தான் இருக்கணும். ஊழியக்காரனா குறைஞ்சது ஒரு 40 வயசுக்கு மேல, 45 வயசு அவர்தான் ஊழியக்காரர், அவர்தான் போதகர் அப்படின்னு நிலை இருந்தது. அப்படிப்பட்ட நிலையை படைத்தவனா, அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்களை என்னிருந்தும் அநேக இளம் ஊழியர்களை உருவாக்க முடிந்தது. என்னோட அன்பு தேவ பிள்ளைகள் சொல்லுவாங்க, பிரதர் தம்பிடுவாங்க, பிரதர்னுவாங்க, பாஸ்டர் மாட்டாங்க, பாஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, தம்பி அங்க ஒரு செப்பல் இருக்கு, அந்த செப்பல அந்த பாஸ்டரையாவது அந்த செப்பல அந்த ஷூ எடுத்துட்டு எடுத்தது இந்த பக்கம் சர்ச்சில், அந்த பக்கம் அந்த வாசல்ல வைங்க அப்படின்வாங்க. நான் போய் அந்த செப்பலோ ஷூ போயிட்டு எடுத்துட்டு அங்க வைப்பேன். இதெல்லாம் எந்த காலகட்டம் தெரியுமா? 2005, 6, 7 காலங்களில் 96, 97, 98, 99, 2001, 2002, 2003, 2004, 2005 காலங்கள் வரையிலும் என்னை உதாசீனமா பார்த்தார்கள், ஏனலமாய் பார்த்தார்கள். அந்த ஷூ எடுத்து அதை வை, செப்பல் எடுத்து வை, இதை போடு, அதை பண்ணு. இவெல்லாம் ஒரு ஆளா? மீட்டிங் போவேன், ஒரு ஜெப குறிப்பு கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஜெப குறிப்பு கொடுப்பாங்க. இன்னாருக்கு இந்த போதகர் ஜெபிப்பார், இந்த போதகர் ஆராதனை பண்ணுவான், இந்த போதகர் வேதத்தை வாசிப்பான், இந்த போதகர் காணிக்கை எடுப்பார் அப்படின்லாம் சொல்லுவார்கள். ஆனா நான் போனோம்னா எடுபடி வேலை செய்யணும், அவ்வளவு உதாசீனம். ஆனால் அவர்கள் என்னை உதாசீனப்படுத்தினார்கள். நானோ என்றால் மனுஷனை பிறந்த அளவுக்கு கோபம், எல்லா கோபத்தையும் சிலுவையில் அரைச்சிச்சு எனக்காக ரத்த சிந்தினவர், சிலுவை சுமந்த ஆண்டவர், அவருடைய ஊழியத்தை செய்து வந்த நான் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று இயேசு சொன்னாரே. அப்ப தன்னை வெறுக்கணும், சுயத்தை வெறுக்கணும், சுயம் சாகணும், சுய எண்ணம் சாகணும், சுய வெறுப்பு சாகணும், சுய சித்தம் சாகணும், சுய எண்ணங்கள், சுய சூழ்நிலைகள், சுய அந்த விருப்பங்கள் சாகணும். சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும். தெரிந்து கொள் அன்பு மகனே, மகளே, சிலுவையை சுமக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. சிலுவையை சுமப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. சிலுவை சுமக்கிறவர்களாக இருந்தால் அம்பில் தட்டில் இருக்கக்கூடாது. சிலுவை சுமக்கிறவர்களாக இருந்தால் முச்சிருப்பு புறம் வரக்கூடாது. சிலுவை சுமக்கிறவர்களாக இருந்தால் ஓய்வு நாள் விட்டுவிட மாட்டீர்கள். சிலுவை சுமக்கிறவர்களாக இருந்தால் சபைக்கு வராமல் இருக்க மாட்டீர்கள். சிலுவை சுமக்கிறவர்களாக
இருந்தால் ஊழியக்காரர் சொல்வதை நீ உதாசீனப்படுத்தாமல் இருப்பாய். அன்றைக்கு என்னை உதாசீனப்படுத்தினார்கள், இன்றைக்கு உதாசீனப்படுத்த என்னை கொண்டு கர்த்தர் இந்த அடியனை உலகெங்கும் கொண்டு பயன்படுத்துகிறார். இன்னைக்கு உலகெங்கும் கொண்டு பயன்படுத்துகிறார். இந்த மனுஷனிடத்துல போனா நன்மை நடக்கும், இந்த மனுஷனிடத்துல நன்மை நடக்கும், இந்த மனுஷனிடத்துல போனால் இந்த தேவாலயத்துக்கு போனால் அற்புதம் நடக்கும். இந்த தேவாலயத்துக்கு போகிறவர்களாம் நல்லா இருக்கிறார்கள், இந்த சபைக்கு போகிறவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், இந்த சபைக்கு போறவங்களாம் குடிசெல்லாம் குப்பையெல்லாம் கோபுரமாய் மாறுகிறது. படிப்புள்ள மக்கள்லாம் படிப்புகளை பெறுகிறார்கள், வீடு இல்லாதவர்கள் வீட்டை பெறுகிறார்கள், வசதி இல்லாதவர்கள் வசதியாக வாழ்கிறார்கள், எல்லா சகல ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் என்று இன்றைக்கு ஊர் உலகம் போற்றுகிறதை சர்வதேச அளவில் போற்றுகிறார்களே. கல்வாரி கமிட்டி பேராயம் என்றால் இதற்கென்று ஒரு அங்கீகாரம் இருக்கிறது, இதற்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது, இதற்கொண்டு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கிறது, இதற்கொண்டு ஒரு அடையாளம் இருக்கிறது பார்க்கிறார்களே. அதுக்கு காரணம் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு தேவன் கொடுக்கப்பட்டதை நாம் ஒரு நாள் விட்டு விலகக்கூடாது. முன்னாடி இருந்து உட்காருங்க. ஆக ஒரு நாள் விட்டு விலகக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் சும்மா இருக்க மாட்டார். அவருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவர் சொன்ன வண்ணமாக நாம் ஒரு விஷயம் கூட தேவனிடத்தில் திரும்பு. ஆண்டவர் return to God, return to God, return to God. ஆண்டவரிடத்தில் திரும்பணும். அதைத்தான் யோவான் சொல்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள். யோவான் யூதாவின் மனதளத்தில் வந்து அவர் என்ன சொல்லுகிறார்? யூதாவின் மனதளத்தில் அடுத்த வசனம், யூதாவின் மனதளத்தில் வந்து அவர் என்ன செய்கிறார்? ஓ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ எந்த இடத்துல இருக்கிறாய்? மனம் திரும்பு. அதைத்தான் அங்கே இரண்டாம் வசனம் சொல்லுகிறது. யோவான் சொல்லுகிறார், ஓ பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, கன்னியர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் இந்த வார்த்தை கேட்கிற உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள், இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற வார்த்தை கேட்கிற நீங்கள், நீ எங்க இருக்கிறாய் என்பதை உணர்ந்து மனம் திரும்பு, மனம் திருந்து. ஏன் கர்த்தர் மனம் திரும்பு என்று யார் மூலமாய் சொல்லுகிறார்? கர்த்தர் இயேசு நேராக வந்து சொல்லவில்லை. கர்த்தர் இயேசு ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய யோவானை கொண்டுதான் கர்த்தர் பேசுகிற. அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களோடு கூட உங்கள் ஊழியக்காரன் அடியேன் ஜெபத்தை குறித்து என் மூலமாக உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் என் மூலமாய் பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தையை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். இதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. யோசுவா 14 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 14 அதிகாரம் 10 வசனம் இதைத்தான் சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். யோசுவா 14 அதிகாரத்தில் 10 வசனத்தை வாசிக்க கேட்கலாம் வேகமாக. இரண்டு தேவ பிள்ளையே, சீக்கிரம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று யோவான் சொன்னாரே. ஆக நீ எங்க இருக்கிறாய்? எந்த இடத்தில் இருக்கிறாய்? எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாய்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். வாசிக்க கேட்கலாம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார், என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயிடம் சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவனான ஆண்டவராகிய தேவன் பாருங்க, நான் 85 வயது உள்ளவனாக இருக்கிறேன். ஆனா இந்த 85 வயது வரைக்கும் கர்த்தர் என்னை உயிரோடு காத்தார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் என்னை உயிரோடு காத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, உன்னை உயிரோடு காக்க உனக்கு உதாசீனப்படுத்துகிறார்களே, உன்னை ஏளனமாய் பேசுகிறார்களே, உன்னை கேவலமாய் பேசுகிறார்களே, அவர்கள் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ சபைக்கு போகாதே, நீ சபைக்கு வராதே, நீ சபைக்கு போகாதே, நான் போகவில்லை, நீ போகாதே என்று சொல்லுகிறார்களே, அவர் உன்னை காப்பாற்ற முடியாது. அன்பு சகோதரன் நோவா அவர்களே, அவர்கள் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள். கர்த்தராகிய தேவன் தான் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தராகிய தேவன் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவாங்க உலகத்தார் கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்கார சோறு யான் சோறு ஒண்ணா சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? கிராமத்துல சொல்றாங்களே பழமொழி. ஏப்பா எழுமல, உன் சாப்பாடம் உன் அண்ணன் உதவி சாப்பாடம் ஒண்ணா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. கிட்ஸ் வெளியே இருக்கிற வருஷம் உள்ள வருஷம் உதய சாப்பாடு ஏழு சாப்பாடு ஒண்ணா
அப்ப 7 நாள் சர்ச்சுக்கு போவாதுன்னு நீ போக மாட்டியா? போகணும். காரணம் 85 வயசு வரைக்கும் என்ன உயிரோடு காத்தார். எங்கிருந்து காத்தார்? எங்கிருந்து காத்தார்? கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்திலிருந்து என்னை காத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கிருந்து காத்தார்? எங்கிருந்து காத்தார்? கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்திலிருந்து கர்த்தர் என்னை காத்தார். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அங்க யோசுவா 16:10 கர்த்தர் என்னை உயிரோடு காத்தார். எத்தனை ஆண்டுகள்? 85 வருடம் என்னை உயிரோடு கூட காத்தார். அன்பு தேவ பிள்ளையே, நீ சபைக்கு வந்து 10 வருஷம் ஆகிருக்கலாம், 15 வருஷம் ஆகிருக்கலாம், 20 வருஷம் ஆகிருக்கலாம், 25 வருஷம் ஆகிருக்கலாம். சரி, கவனிமா கவனிங்க. ஆகவே 25 வருஷம் ஆகிருக்கலாம், 30 வருஷம் ஆகிருக்கலாம், ஏன் 5 மாசம் ஆகிருக்கலாம், ஏன் இன்றைக்கு தான் வந்திருக்கலாம். கர்த்தர் நீ என்னைக்கு இந்த சபையில காலடி எடுத்து வைத்தாயோ அன்று முதல் இன்று வரை கர்த்தர் உன்னை உயிரோடு காத்தார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை. கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது என் சகோதரனை பார்த்து இந்த ஊழியத்தை கொடுக்கவில்லை. என் அண்ணன் குடும்பம் வரும், அவர்கள் வந்து இந்த ஊழியத்தை தூக்கி நிலைநிறுத்துவார்கள் என்று கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுக்கவில்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து இவர்கள் வந்து இந்த ஊழியத்தை தூக்கி நிறுத்துவார்கள் என்று கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு என்னை அழைக்கவில்லை. என்னை அழைத்தவர் கிட்டத்தட்ட 18வது வயசு முடிவில் 18வது வயசு முடிவில் என்ன அழைத்தார். 18வது வயசு முடிவில் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை அழைக்கப்படுவது முதல் காணி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியில எனக்கு கர்த்தர் காணி கொடுத்தார். பனையூர் பெரிய குப்பம் புறப்படு என்று 3 நாள் அண்ணனை புசியாமல் 3 நாள் 72 மணி நேரம் துதியின் ஆராதனையில களி கூர்ந்தேன். இரவும் பகல் களி கூர்ந்தேன். முடிஞ்சு 3 நாள் அண்ணன் தண்ணி புசியவில்லை. 3 நாள் முடிவிலே கர்த்தர் பேசினார். யூ கோயிங் டு பனையூர் குப்பம் பிஷப் ஏரியா, பனையூர் குப்பம் போய் என்றார் கர்த்தர். அந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதம் அந்த காலகட்டத்தில் போய் என்று கர்த்தர் சொன்னார். அவர் சொன்னதை அப்படியே கேட்டேன். ஆண்டவரே நீ சொல்லும் அடியே நான் கேட்கிறேன் என்று அன்றைக்கே அந்த ஆராதனை முடித்து புறப்பட்டு வந்தேன். வந்த மாத்திரத்தில் ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டு பனையூர் பெரிய குப்பத்துக்கு ராத்திரி 7 மணி இருக்கும் குப்பத்துக்கு கிளம்பி போய்விட்டேன். என்னடா அந்த ஊருள்ள புதுசா ஒரு ஆள் வரானே, அப்பெல்லாம் பிரதர் குணால யார் பண்ண தெரியாது. அப்பதான் அந்த ஊருள்ள புதுசா போறேன். அந்த ஊருள்ள போகப்படும்போது அப்பெல்லாம் இப்பெல்லாம் மேடெல்லாம் கரைஞ்சு போச்சு. அப்பெல்லாம் பார்த்தா குப்பத்து சைடுல மோடு மோடா இருக்கும். வாஞ்சிக்கார மோடு மாதிரி மோடு மோடா இருக்கும். அந்த வெள்ள மண்ணு கடல் மண்ணு இப்பெல்லாம் சமமா இருக்குது. அப்பெல்லாம் மோடு மோடா இருக்கும். அங்க போற சைக்கிள் யாருக்கு புதுசா ஊருள்ள வராங்கன்னு ஒருத்தர் வந்தாங்க. ஒரு சகோதரி ஒரு தாய் வந்தாங்க. வந்து ஐயா நீங்க யாருன்னு கேட்டாங்க. இவன் நான் ஊழியக்கார ஏசப்பா பத்தி சொல்ல வந்துருந்தேன். எப்ப 18வது வயசு முடியுது. போய் சொல்ல போனேன். அந்த இடத்துல நான் போய் சொல்ல போனேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அப்படியே சொல்லிட்டு ஓடி போய் வீட்டுக்கார கூப்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்து அந்த மண்ணுல, நான் அந்த மண்ணுல நல்ல மேடு மண்ணு ஹைட்டா இருக்கும் சர்ச் ஹைட். அந்த மண்ணுல நான் ஏறி அப்படி நிக்கிறேன். அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்படியே ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சேன். 2 பாட்டு 3 பாட்டு ஆரம்பிச்சேன். பாட்டு 3வது பாட்டு முடிக்கிறேன். கிட்டத்தட்ட 60 பேர் உட்கார்ந்துறாங்க. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துவோம். 60 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. கைகளை தட்டி தேவ நாமத்தை பயன்படுத்துவோம். 60 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்தார்கள்? அந்த நாட்களில் அறியாமை நாட்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தார்கள். எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணினேன். கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். கர்த்தர் இந்த வார்த்தை தான் அன்றைக்கு எனக்கு நாவிலே போட்டார். நான் முதல் பிரசங்கம் பண்ண வார்த்தை இந்த வார்த்தை தான். அநேக ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு நான் பேசப்படும்போது தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தை, ஆண்டவரே நீ பல ஆண்டுகளுக்கு முன்பா கொடுத்த இந்த வார்த்தை இப்ப எனக்கு கொடுத்திருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன? அன்பு மகனே, இவன் வருவா, அவன் வருவா, அவர் வருவார், இவர் வருவார் என்று
உன்னை நான் ஊழியத்துக்கு அழைக்கவில்லை. இது என்னுடைய ஊழியம். என்னுடைய ஊழியத்தை நீ சந்தோஷமா, நீ மகிழ்ச்சியா செய்ய. அழைத்த தேவன், நான் அழைத்த தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, ஓய்வு நாள் யாருக்குரிய? கர்த்தருக்குரியது. சபை கூடுதல் யாருக்குரிய? கர்த்தருக்குரியது. எல்லாவற்றையும் உத்தமாய் கொடுப்பது யாருக்குரிய? கர்த்தருக்குரியது. ஓ, மனம் எங்க இருக்க வேண்டும்? ஓய்வு நாள் எங்க இருக்க வேண்டும்? பரிசுத்த ஓய்வு நாள் எங்க இருக்க வேண்டும்? இன்னும் சபை கூடுதல் எங்க இருக்க வேண்டும்? தலைவர்கள் மீட்டிங், அங்கு பிள்ளைகள் சொன்னார்கள், என்னை பாண்டிக்கு சாட்சி தலைவர்கள் கூடவே நடந்தது. லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ், தலைவர்கள் மாநாடு. நல்ல சூப் பண்ணிடு. தலைவர்கள் மாநாடு நடந்தது வெள்ளிக்கிழமை. இந்த தலைவர்கள் மாநாட்டை நாங்க முடிக்கும் போது 4 மணிக்கு முடிக்கலாம் சொன்ன. சூப் பண்ணிடு. தலைவர்கள் நல்லா சூப் பண்ணிடு. நல்ல இதை சூப் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ண அதுதான் நல்லா சூப் பண்ணிடு. ஆகவே இந்த லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ், இந்த தலைவர்கள் கூடுதலை, இந்த தலைவர்கள் மாநாட்டை தேவன் தந்தார். ஆக 4 மணிக்கு முடிக்க வேண்டியது. ஆனா 4 மணிக்கு முடிக்க முடியல. ஆனாலும் ஜனங்கள் 5:30 மணி, 5:45 முடிக்கிறோம். என் அன்பு பிள்ளைக்கு முடிஞ்ச பிற்பாடு கூட அவங்க எழுந்து போகவில்லை. ஏன் இன்னும் உட்கார்ந்து முடிஞ்சது கேட்டேன். என்ன அப்படின்னு சொன்னேன். அப்பா, போறதுக்கே மனசு வரலப்பா. கைகளை தட்டி கத்த நாமத்தை பயன்படுத்துவான். கைகளை தட்டி எங்களுக்கு போகவே மனம் வரல, எங்களுக்கு போகவே மனம் வரல. காரணம் என்ன தெரியுமா? அதற்காக எல்லாரும் நினைச்சாங்க தலைவர்கள் கூடு வச்சுக்கிறாரு. யாரு வர போறாங்க? நான் போகல. யாரு வந்துட போறாங்க? நான் ஒண்ணு நினைப்பேன். எப்பா ஏசப்பா, உங்க ராஜ்யம் மனம் திரும்புங்கள். பரலோக தேவன் சந்தோஷப்படுகிறார்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று கட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இந்த வார்த்தைகளை என் உள்ளத்தில் இருக்கிறது. நீங்க சொன்னீங்க, நான் செய்யறேன். ஆண்டவர் யார் வந்தாலும் வரவிட்டாலும் எங்க அப்பா பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியானவர், நீங்க இங்க வந்து நின்று ஆசீர்வதிப்பீங்க. அல்லேலூயா. என்ன கணக்கு போட்டாங்க தெரியுமா? 10 பேர் வருவாங்களா? 10 பேர் கூட வரமாட்டாங்க. பாரு, இன்னமும் தலைவர்கள் மாநாடா. உங்களை பத்தி தெரியாதா என்ன நம்ம ஜனங்களை? அப்பா உள்ள போய் வெளியில வந்து உட்கார்ந்து என்ன பேசுவாங்க தெரியுமா? இவங்களுக்கு மாநாடு வைக்கிறாங்க. என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த மாநாடு என்பது தேவனுடைய மாநாடு. The Leaders Conference என்பது கர்த்தருடைய மாநாடு. கிட்டத்தட்ட 43 பேர் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினோம். 5:45 முடித்து போக கிளம்புங்கன்னு சொல்றேன். கிளம்புல உட்கார்ந்துங்க. ஏன் உட்கார்ந்துக்கிறீங்க? போக மனசு வரலப்பா. ஒரு நாள் முழுவதும் உந்தன் பாதத்தில் காத்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். அவர்கள் தான் அழைத்தவர்கள். வேதம் சொல்லுகிறது, நீ அழைத்தவர்கள் அநேகர். அழைத்தவர்கள் அநேகர். ஏகிட்ட நன்மை பெற்றவர்கள் அநேகர். அதனால சொல்லுகிறார், அழைத்தவர்கள் அநேகர், ஏகிட்ட நன்மை பெற்றவர்கள், உயிரை ஜீவனை பெற்றவர்கள், வாழ்ந்தவர்கள் அநேகர். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சில பேர். அந்த ஒரு சில பேர் தான் இந்த 43 பேர். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி அவரவர் அந்த யூடியூப்ல போடப்பட்டிருக்கிறது வார்த்தைகளை. அன்பு சகோதரர் டார்வின் அவர்கள் அருமையான கேமராமேன், சூப்பராக பணிபுரிந்தார். நல்ல அருமையாக செய்த பிள்ளைகள் அத்தனை பேர் நல்ல வில்லியம்ஸ், டார்வின் எல்லாம் நல்ல சிறப்பாக பண்ணினார்கள். டைட்டஸ் முதற்கொண்டு எல்லாம் நல்ல அருமையா பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க. என்னைக்கு இல்லாத மகிழ்ச்சி எனக்கு அன்னைக்கு இருந்தது. பிஎஸ் சிஸ்டமற்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் தெளிவா அழகா பிள்ளைகள் செய்தார்கள், நேர்த்தியாக செய்தார்கள். ஜனங்களும் கூட சோர்வு இல்லாம அமர்ந்திருந்தார்கள். ஒரு நாள் கான்ஃபரன்ஸ் என்பது அவர் முடிந்த பிற்பாடு கூட வீட்டுக்கு போக வேண்டிய எண்ணமே வரல. அவ்வளவு அழகா நேர்த்தியாக கர்த்தர் நடத்தி முடித்தார். என் அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் அழைப்பு கொடுத்த அநேக 60 பேர் கொடுத்தோம். 60 பேருக்கு அழைப்பு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 55-60 பேர் கொடுத்தோம். ஆனா வந்தவர்களோ என்றால் 43 பேர். இந்த 43 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. வந்த அத்தனை பேருக்கும் அவர்கள் கொடுத்த சாட்சிகள் நிலையாகாது. யூடியூப்ல போய் பாருங்க. ஆண்டவர் அந்த மாநாடு, ஆகவே கர்த்தர் தலைவர்கள் மாநாடு யூடியூப்ல போடப்பட்டிருக்கிறது. அதை தட்டி நம்ம கல்வாரி கத்தீட்ரல்ல பாருங்க. அதில் கொடுத்த சாட்சிகள் மிகையாகாது. பிள்ளைகளுக்கு அவ்வளவு நல்ல போதனைகள், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விதங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஒவ்வொருவர் அருமையான சாட்சிகளை, அந்த கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். உங்களுக்கு புரிந்திருக்கு, கற்றுக்கொள்ள சொல்லுங்கள் என்று சொன்னோம். அதுக்கு தான் ஒவ்வொருவரையும் பல
கொண்டாந்து கொடுக்குறாங்க. அழைக்கப்பட்ட அத்தனை பேர் அங்க கல்யாணத்துக்கு போறாங்களா? சொல்லுங்க, அழைக்கப்பட்ட அத்தனை பேர் கல்யாணத்துக்கு போறாங்களா அல்லது வீடு கொடுத்து போறாங்களா? எந்த ஃபங்க்ஷனுக்கு அழைத்தார்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் போக மாட்டார்கள். ஆக கொஞ்சம் பேர் தான் போவாங்க. அதுல 100 பேர் அழைச்சா ஒரு 75 பேர் போவாங்க, இல்ல ஒரு 50 பேர் போவாங்க. அதுபோல அன்னைக்கு அழைத்தவர்கள் 60 பேர், ஆனால் வந்தவர்களோ என்றால் 43 பேர். ஆக வந்து பிள்ளைகள் ஆண்டவரை கற்றுக்கொண்டார்கள், இன்னும் ஆண்டவரை தெரிந்து கொண்டார்கள், இன்னும் ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒருத்தர் கூட ஒரு ஆள் கண்ணு கூட மூடலையா? ஒரு கண்ணு கூட மூடல. எனக்கு தெரியும் சர்ச்சில் யாருக்கெல்லாம் கொஞ்சம் கண்ணு உள்ள போகன்னு சொல்லி உள் வாங்கும். அப்ப யாருக்கெல்லாம் போகணும்னு தெரியும். ஒரு ஆளு கூட கண்ணு உள்ள போகல, கண்ணை மூடவே இல்லை. அது முன்னாடியே உட்கார்ந்து கண்ணே மூடலையா? பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. நானே பல பேருக்கு போட்டேன், போன் எடுக்கல. நானே போட்டேன், விருத்தி போறத நானே போட்டேன், அநேகருக்கு தொலைதொடர்பு போட்டேன், போனை எடுக்கல. சில பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தார்கள், போனை எடுத்து பேசினார்கள். இது உங்களுக்கான மாநாடு, இது உங்களுக்கான கான்ஃபரன்ஸ். நீங்க வந்து கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ள சொல்லுவாங்க. தலபாடா அடிச்சுக்கிறேன், தலபாடா அடிச்சுக்கிறேன், இந்த வண்டி எடுத்து போவாதரா போவாதரா போவாதரான்னு தலபாடா அடிச்சுக்கிறேன். அவன் போனா வண்டிக்கார அடிச்சு காலை தூச்சி போட்டு போயிட்டான். போவாதரா இல்லை, கேட்கவே இல்லை, தலபாடா அடிச்சுக்கிறேன். அது போல நான் தலபாடா அடிச்சுக்கிறேன், தலபாடா அடிச்சுக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. ஆனா வந்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட 43 பேரை கர்த்தர் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 43 பேரும் அடுத்த மாநாட்டுக்கு நீங்கள் தான் வருவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற நாட்கள் வராதவர்களுக்கு அடுத்த மாநாடு கிடையாது. அட்லீஸ்ட் 4 மாசத்துக்கு ஒரு முறை மாநாடு நடக்கும். இனி ஒரு காலத்தில் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் உங்களை உருவாக்கி உங்கள் மூலம் இந்த திருச்சபை வளர்ச்சியை கொண்டு போக வேண்டும் என்று அடுத்த பரிமாணத்துக்குள்ள நான் பிரேமலா வெரி நைஸ் கிரேட்ஸ் திடீர்னு பிரேமா உள்ள பார்த்தேன். அந்த வாஞ்சை என்ன அப்ப போட மாட்டாரு. அந்த வாஞ்சை கேட்கும், ஏன் கொண்டு போட மாட்டீங்க, ஏன் எங்களை போட மாட்டேங்க கேட்கும். அந்த வாஞ்சை அதை கத்த பார்க்கிறார். அழைப்பு கொடுத்தோம், ஆனால் பிரேமம் வந்துச்சு. வந்ததுக்கு பிரேமாவுக்கு கர்த்தர் என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள். ஆண்டவர் பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உனக்கு படிப்பு தேவையில்லை, உன்னுடைய விசுவாசம் தேவை, உன்னுடைய வாஞ்சை தேவை, உன்னுடைய ஆசை எல்லாம் என்ன சொல்லும், ஆசை ஆசையாய் பாச பாசமாய் வளர்த்தவல்ல. ஆக உன் ஆசை பார்க்கிற, அப்பா மேல இருக்கிற அந்த பாசத்தை பார்க்கிறார், அதுதான் தேவன் பார்க்கிறார். ஆக அன்னைக்கு தான் வேலை, அன்னைக்கு தான் பிசினஸ், அன்னைக்கு தான் படிப்பு பட்டம். என் அன்பு பிள்ளைகள், யாராவது நாங்கள் அழைத்தோமோ எதிர்பார்த்தோமோ அவர்கள் அத்தனை பேர் வந்தார்கள். இந்த ஐடி கார்டை போட்டுக்கொண்டு எழுந்து சொன்னார்கள், இந்த ஐடி கார்டு போடுவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. இதில் போடப்பட்டிருக்கிற லீடர் கான்ஃபரன்ஸ், தலைவர்கள் மாநாடு, நான் ஒரு தலைவனுக்கு தகுதியா, நான் ஒரு தலைவிக்கு தகுதியா என்றார்கள் அன்பானவர்களே. அந்த மனதுருகத்தை கர்த்தர் பார்த்தார், அந்த மனதுருகத்தை கர்த்தர் பார்த்தார். அப்படி போட்டு இந்த கழுத்துல போட்டு, யாருக்கு போட்டிருக்க முடியும்? அப்படி கழுத்துல போட்டு அழகா பெரிய 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 கான்ஃபரன்ஸ், அரசியல் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் தான் இந்த மாதிரி மாட்டுவாங்க. அந்த மாதிரி அழகான டேக் போட்டு ஐடி கார்டு போட்டு உங்களுக்கு தலைவத்துவ பொறுப்புல வைத்து கர்த்தர் அழுது பார்க்கிறாரு. இதை போடுனா எனக்கு அவ்வளவு வாஞ்ச ஆசையா இருந்தது. ஆண்டவர், இந்த மாநாட்டுல என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பணம் செலவானா பரவாயில்ல, இந்த ஐடி கார்டு அவங்க கழுத்து, அல்லேலூயா, சத்திய பட்டயத்தை என் கழுத்தில் பூண்டவனாய், இந்த சத்திய கழுத்தில் பூண்டவனாய் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விசுவாசித்தேன். பிள்ளைங்க
போட்டுக்கிட்டு அப்படி அழகா உள்ள வந்து உட்காரும் போது எங்க உள்ளம் அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. பரலோக தேவன் வந்து சந்தோஷப்பட்டார். அன்பு தேவ பிள்ளையே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். அதைத்தான் தேவன் அதை கர்த்தர் சொன்னார். எனவே நம்மை தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி பார்க்கிற தேவன். புருஷனாக ஆகாது, மனைவியால் ஆகாது, பிள்ளைகளால் ஆகாது, பெற்றோர்கள் ஆகாது, என் தேவனால் ஆகும். என் தேவனால் ஆகும். என் தேவனால் மட்டும்தான் குப்பை கூலமான உன்னை என்னையும் கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்க முடியும். அதை என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. குப்பை கூலமான என்னை கோபுரத்தின் மேல் நிறுத்தி அழகு பார்க்கும் என் தேவன், அழகு பார்க்கும் என் தேவன். மீண்டும் சொல்வோம். குப்பை கூலமான என்னை அழகு பார்க்கும் என் தேவன், அழகு பார்க்கும் என் தேவன். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள். குப்பையின் கூலமான உன்னை என்னையும் இன்னைக்கு கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கிறதே நம்ம அண்ணன் நினைப்பானா? எசேக்கியேல் நல்லா இருக்க, இன்னொரு சர்ச்சுக்கு போற தான் சொந்த அண்ணன் உதவி நினைப்பாரா? நினைப்பாரா? சொல்லு கேட்கிறேன். பெரியப்பா நினைப்பாரா என் தம்பி நல்லா இருக்கணும்னு? அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க அண்ணன் தம்பிங்க நினைப்பாங்களா? உங்க அக்கா தங்க நினைப்பாங்களா? எந்த மாய் கிட்ட போலாம், எந்த மந்திரவாதி கிட்ட போலாம்? அண்ணன் உயர்ந்துட்டா, தம்பி உயர்ந்துட்டா, அக்கா தங்கச்சி உயர்ந்துட்டா, வீடு தாங்காது, நாடு தாங்காது. எந்த மந்திரவாதி கிட்ட போய் சொல்லி வைக்கலாம்? என் அன்பு தேவ பிள்ளையே, மனம் திரும்பு, மனம் திரும்பு. Return to God, return to God. மனம் திரும்பு, மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் சமீபம். எவ்வளவு அழகாக சொல்லுது. யோசுவா 2:31, யோசுவா 14:10 சொல்லப்படுவது என்ன சொல்லுகிறது? 85 வயது வரைக்கும் என்னை உயிரோடு காத்தார். என்னது? இயேசு உயிரோடு காத்தார். யாரை காப்பார்? யாரை காப்பார்? என்ன? குப்பை கூலமான என்ன கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்க தேவன். இன்னைக்கு மார்க்கம் அப்பா வரல, சர்ச்சுக்கு அம்மா வரல. இப்ப ஆராதனை முடிச்சுட்டு சாப்பிடணும். ஒரு தட்டுல எல்லாரும் தான், ஒரு தட்டுல எனக்கு, ஒரு தட்டுல நீ, தங்கச்சி கல்யாணம், அண்ணன் தம்பி. நான் அப்பாவுக்காக சாப்பிட்றேன், நீ அண்ணனுக்காக சாப்பிடு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு தட்டு ஆர்டினரி வாங்கி சாப்பிட போறாங்க. இன்னொரு தட்டை வாங்கி வச்சுக்கணும். இதில் வருவா அது பேசவா எங்க அம்மா பண்ணீங்க, இன்னைக்கு எனக்கு இந்த தட்டில் ஒருவா நான் சாப்பிட்றேன்,
இது எங்க அம்மாவுக்கு சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. யாருக்காக ஏசாப்பா யாருக்காக உலகத்தை அந்த பரலோகத்தை விட்டு ஏன்னா இறங்கி வந்தாரு? எதுக்காக இறங்கி வந்தாரு? நீங்கள் நானும் இந்த பூமியில நித்திய ஜீவனோடு வாழணும். உயிரோடு இருக்கிறனாலதான் என்னை உயிரோடு காத்தா. யார்தான் காக்க முடியும்? வாசத்தை கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தா. கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடு காப்பா. அவர் மட்டும் தாங்க காக்க முடியும். அக்கா காக்கன்னா காக்காது. தம்பிக்கு தெரியாத இன்னொரு ரூட் எடுக்கும். தம்பிக்கு தெரியாத அக்கா என்ன பண்ணும்? இன்னொரு ரூட் எடுத்து தம்பிக்கு கொடுத்தா 20 ரூபாய் விற்கிற பொருளை 10 ரூபாய் கேட்பான். நான் 20 ரூபாய்க்கு எடுத்து போறேன்னு வேற ரூட் எடுப்பான். அண்ணன் என்ன பண்ணுவான்? தம்பி கிட்ட விட்டா நான் தம்பி தானே, 20 ரூபாய் விற்கிற பொருளை 10 ரூபாய் கேட்பான். அதனால நான் கொடுக்க மாட்டேன். அந்த இடத்த கொஞ்சம் தானே இருக்குது, ஒரு 7 சென்ட் 5 சென்ட் நான் எடுத்துக்கிறேன், நான் பண்ண விட்டுருவாரு. மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்கே போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மண்ணுக்கே ஆசைப்படுவார்கள். நாம் தான் என்ன செய்வோம்? அந்த மண்ணை விட்டு கொடுப்போம். விட்டு கொடுக்கிறதா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோட நம்ம வாழ்வோம். ஆனா விட்டு கொடுக்காதவர்கள் அவர்கள் கெட்டு போகிறது நம்ம கண்கள் காணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மண்ணுக்காக போராடுகிறவன் அவன் யார் என்றால் அவன் மண்ணுக்கு ஆசைப்படுகிறவன். ஆனா மின்னுலகத்துக்கு போராடுகிறவன் அவன் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக போராடுகிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆகவே வழியை மாற்று. முதலாவது காரியம் நம்பர் 1, உன் வழியை மாற்று. change the route. உன் வழியை மாற்று. change the route. மல்கியா புத்தகம் 5:4 அதிகாரத்தில் 5-6 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் வழியை மாற்று. change the route. உன் வழியை மாற்று. return the God. ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பணும். first of all ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பிடு. உன் வழி எங்கேயே போய்கிட்டு இருக்குது? உன் வழி எங்கேயே போகுது? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாப்பா, சர்ச்சுக்கு வாப்பா. அந்த அண்ணா எங்கப்பா போறாரு சர்ச்சுக்கு? நான் போறதுக்கு. அந்த மாமா சர்ச்சுக்கே போக மாட்டாரு. என்ன வர பாஸ்டர் ஓயாம கூட்டி கிடந்தாரு. மாமாவே போல, நான் ஏன் போகணும்? இல்ல இப்ப பால் வீட்டாங்க ஒரு ஆள் வந்து சர்ச்சுக்கு வர ஆசையா இருக்கிறான். பால் சர்ச்சுக்கே வரல. அவன் என்ன பண்ணுவான்? அவர் பெருமாளுக்கு ஒரு சர்ச்சுக்கு நம்ம எங்கிருந்து பார்த்து அப்படிதான் நினைப்பான். அப்படிதான் நினைப்பான். அப்ப நம்ம ரூட்டை நம்ம பார்த்து போனோம்னா, ஆண்டவர் பார்த்து போனோம்னா அவன் என்ன பண்ணுவான்? நம்ம ரூட்ல வருவான். பரிசுத்த பாதையை நோக்கி வருவான். நம்ம வீட்டுல இருந்து அவன் என்ன பண்ணுவான்? நம்ம ரூட்டை மாத்திட்டோம், வழியை மாத்திட்டோம். வழி மாத்தி வேற வழி புறவழி சாலையில போறோம், பைபாஸ்ல போறோம். பைபாஸ் எதுக்கு? சீக்கிரமா போலாம், சீக்கிரமா போறது போ. ஆனா அந்த பைபாஸ் புறவழி சாலை, வேற ரூட்டை மாத்துவோம். அது போல நம்ம வாழ்க்கையில வேற ரூட்டை மாத்திட்டோம். அப்ப வேற ரூட்டை நம்ம போனா இன்னைக்கு தச்சு வர நினைக்கிற வருவானா? வரமாட்டான். அவன் ஒருவேளை செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, அந்த மாமாவும் போல, அந்த அண்ணனே போகல, அந்த குடும்பமும் போகல, அவங்க கூட சர்ச்சுக்கு போகலான்னு பார்த்தேன். போக மாட்டாங்களே, காத்திருப்பான். அப்ப ஒரு நாள் வர அவன் செத்து போயிட்டான். செத்து போயிட்டான். அந்த ரத்த போய் யாருக்கிட்ட கேட்பா தெரியுமா? என்கிட்ட வந்து கேட்பாங்க, உங்ககிட்ட கேட்பாங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. யாருக்கிட்ட கேட்பாரு? என்கிட்ட கேட்பாரு, உங்ககிட்ட கேட்பாரு. யாருக்கிட்ட கேட்பாரு? காரணம் உன் ரூட்டு வேற வழியில போயிடுச்சு. அதான் ஆண்டவர் சொன்னார், ரிட்டர்ன் டு காட். தேவனிடத்தில்
பொழுது அவன் எல்லாம் என்ன பண்ணுவான்? அவன் ரூட்டை மாத்தி வருவான். Change the route. உன் வழியை மாற்று. அப்ப வசந்த மல்கியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆவது வேகமா வாசிங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். எப்படிப்பட்ட நாள் வருகிறது? கர்த்தருடைய ரொம்ப பெரிய நாள், பயங்கரமான நாள், பயங்கரம். இது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற நமக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? கர்த்தருடைய பெரிய நாள் வரப்போகுது, கர்த்தருடைய பயங்கரமான நாள் வரப்போகுது. இது சர்ச்சுக்கு வர உனக்கு தெரியுமா? சர்ச்சுக்கு வர அவனுக்கு தெரியுமா? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? ஜீவன சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். சபைக்கு வர உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருடைய பெரிய நாள் வரப்போகுது. அது பயங்கரமான நாள், பயங்கரமான நாள். கர்த்தருடைய பெரிதான நாள், பெரிதும் பயங்கரமான நாள் இந்த பூமியில வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்கரித்தால் என்னது? நான் சங்காரத்தால் பூமியை நான் வந்து சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவருடைய பிதாக்கள் இடத்திற்கும் திருப்புவார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை ஆண்டவராகிய தேவன். அந்த நாள் நம்ம பாருங்க, இவ்வளவு அழகா தேவன் சொல்லுகிறார். 5 எடுப்பான், 5 இதயத்தை திருப்புகிற 5 இதோ தன்னை பெரிய பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்துல எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். அப்போ ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி, அப்போ உங்களுக்கு கர்த்தர் யாரை உங்களுக்கு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார்? எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தீர்க்கதரிசியை அனுப்ப வேண்டும் என்றால் எந்த தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்? யாரு உங்களுக்கு? யார் தீர்க்கதரிசி? உங்கள் ஊழியக்காரி தானே, உங்கள் போதகர் அம்மா தானே உங்களுக்கு தீர்க்கதரிசி. அங்கே நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன் என்று சொன்னார். அப்போ உங்களுக்கு எங்களை தீர்க்கதரிசியாக கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். அந்த பெரிதும் பாருங்க. அடுத்து நாம் இங்க வந்து இந்த பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு பாத்தியா, ஆண்டவர் இந்த பூமிக்கு கர்த்தர் பேசவா, ஆண்டவர் இந்த பூமிக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து அவர் சங்காரத்தினால் இந்த பூமியை அடிக்காதபடிக்கு, சூப்பரா சொல்றாரு பாரு, அடிக்காதபடிக்கு அவர் வந்து உங்களை அடிச்சு போடாதபடிக்கு என் எளிய தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். என் ஊழியக்காரத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு என்று இந்த சபையை நிறுவியிருக்கிறேன். உங்களுக்கு என்று தீர்க்கதரிசி செலுத்தேன். தீர்க்கதரிசி பீஸ் புரிந்தாவை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள், அவர்கள் உங்களுக்கு போதிப்பார்கள். அந்த போதனைகளை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை எடுத்துக்கொண்டு கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும். அப்படி நீங்கள் நடக்காத பட்சத்தில், நீங்கள் ஆத்ம அறுவடை செய்யாத பட்சத்தில், நீங்கள் ஒழுங்கு திரும்ப இல்லாத பட்சத்தில், தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழாத பட்சத்தில், தேவனுடைய லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் கத்தி கூவி வனாந்தரத்தில் வந்து யோவான் கத்தி கூவி மனம் திரும்புங்கள் என்று சொன்னது போல இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் அடியேன் கொண்டு வந்து நிறுத்தி மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபம் என்று இந்த காட்டுல ஓட்டுல இந்த வனாந்தரத்துல இந்த எல்லையில ஆண்டவர் கொண்டு வந்து வைத்து இங்கு அழகான ஒரு ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்துக்குள்ளே உங்களை பிரவேசத்தை உருவாக்கி அந்த பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது என்று உங்களுக்கு கத்தி கூறி பிரசங்கம் பண்ணி சொல்லிக் கொடுத்து இதை கேட்காத பட்சத்தில் நானே வந்து உன்னை சங்காரத்தினால் அடித்து போடுவேன். நாங்க சொல்றதுக்கு நீங்க செவி கொடுக்கலனா அப்பா சொல்லியிருந்தார் பாரு, நன்கு பிள்ளையே, உன் வீட்டுல அது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஆத்மா வரல, 2 ஆத்மா வரல,
அது ஆபத்துல போய் முடியுமா? அது ஆசீர்வாதமா இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. அது எங்க போய் முடியும்? தேவனிடத்துல வராத ஆத்மா சாகும். ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீர்கள்? இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார், நான் வந்து பூமியை சங்காரத்தினால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்து, பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் திருப்புவேன். அடுத்தது, நான் வந்து சங்காரத்தினால் உங்களை அடிக்காதபடி. அடிக்கிறது ஆண்டவர் அடிச்சா தாங்க முடியுமா? அடிக்கிட்ட வந்து, எப்பா நீ சர்ச்சுக்கே வரலப்பா, அம்மா நீ சர்ச்சுக்கு வரல, பாப்பா அப்படி முத்த கொடுப்பாரா? சொல்லுங்க. நீங்கெல்லாம் நினைக்கிறதுனா தெரியுமா? அவர் வந்து சங்காரத்தினால் அடிப்பார். அதை போடுவா, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காத படிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்துக்கு, பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவன் பிதாக்களுக்கு திருப்புவான். நான் வந்து உங்களை அடிக்க கூடாது. அடிக்கிறதுனா வெட்டி போட்டுருவாரு. வெட்டினா அடியோட அறவ வேரோட வேரோட புட்டிக்கிடுவாங்க. வேரோட புடுங்குவாங்க. ஒரு மரத்தை வேரோட புடிக்கிட்டா அந்த இடத்துல வேற மரம் முளைக்குமா? சொல்லுங்க. தைல மரத்தை வெட்டி விட்டா தைல மரம் முளைக்கும். அந்த மரத்தை வெட்டி விடாம அதை அடியோட வேரோட வேற கிளப்பி அடியோட புடிக்கிட்டாங்க, இன்னொரு தைல மரம் வருமா? சொல்லுங்க, வருமா? முளைக்காது, வராது. அவரே வந்து நான் அடிப்பேன், அடியோடு அறவ வேரோடு அடிப்பேன். நீங்க என்ன பண்றீங்க? பாஸ்டர், நான் ஆசீர்வாதத்துக்காக போறேன் சர்ச்சுக்கு. என் குறை எனக்கு தான் தெரியும், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சாபமா விடுறாரு, கத்தி எடுத்து அத்துரு வர ஆண்டவர், வெட்டிடு வர ஆண்டவர், சாவடிச்சு வர ஆண்டவர், அடிச்சு போட்டு வர ஆண்டவர். இப்ப சொல்லுங்க, இது நானா எழுதி வச்சுக்கிறேன்? இது யார் சொல்றது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இது யார் சொல்றது? எலியாவை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவன் வந்து உங்களுக்கு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபம் என்று சொல்லுகிறார். எலியா தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறேன், யோவான் தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். வனாந்தரத்தில், யூத வனாந்தரத்தில் பரலோக தேவன் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். அப்படின்னா சீக்கிரத்தில் வரப்போகிறார். எலியா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரதுக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பூமியில என்ன பண்றார்? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக தேவன் சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வந்து உங்களை சங்காரத்தால், உங்களை சங்காரம் சங்க என்னத்த இப்படி நம்ம சொல்லிட்டு அவங்க சங்கடா, இதுதான் சங்கு உதர்த்து. உங்க உயிரை எடுத்துருவன்றாரு, அடித்து போடுவன்றாரு. இத சொன்னா, பாஸ்டர் நான் கஷ்டத்துக்காக சர்ச்சுக்கு போனா அவர் சங்காரத்து உயிர் எடுத்துருவார் ஆண்டவர்னு இவர் சாபம் விடுறாரு. நான் சாபம் விடுற வேலையா? நீ சாக கூடாது என்பதற்காக கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது எலியா தீர்க்கதரிசி ஊழியக்காரன் எலியா போல இருக்கு. உங்க ஊழியக்கார மூலமா வருகிற இந்த வார்த்தையை கேட்டு நீ மனம் திரும்பி back to the Bible, return to God, தேவனிட திரும்பு, உன் வழியை மாத்து. அப்ப எங்கேயோ ஒரு வழியில சிக்கிட்ட, யாரோட சிக்கிட்ட, ஏதோ ஒரு ஆளோட சிக்கிட்ட, ஏதோ ஒரு பெண்ணோட சிக்கிட்ட, ஏதோ ஒரு நபரோட சிக்கிட்ட, ஏதோ பணத்துல விழுந்துட்ட, ஏதோ பொருளாதாரத்துல விழுந்துட்ட, ஏதோ ஒரு சூழ்நிலை சிக்கிட்ட. Return to God. மன திரும்பு, தேவனுக்கு திரும்பு, உன் வழியை மாத்து. ஆபத்தான வழிக்கு போய் கொண்டிருக்கிறார், ஆபத்தான வழியில் இருக்கிறார், ஆபத்தான சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறார். அந்த வழியை விட்டு திரும்பு. அதான் சொல்ல, உன் வழியை மாத்து. Change route, change route. இது வரைக்கும் போறாங்க, இது வரைக்கும் போச்சு. ஒருத்தர் பத்தி ஒருத்தர் விரோதம். ஓஹோ, இவங்க வரக்கூடாது சர்ச்சுக்கு, இவங்க வரக்கூடாது சர்ச்சுக்கு, இவங்க வரக்கூடாது சர்ச்சுக்கு, அவங்க வரக்கூடாது சர்ச்சுக்கு. இதுக்காக உன் பாவத்தை கர்த்தர் போக்குனா, இதுக்கு அவ பாவத்தை போக்கினா, இதுக்கு குப்பை கூலமான உன்னை கோபுரத்தில் வைத்து அழகு
போடலாம் குழந்தை. இந்த கூட பாருங்க லீடர்ஸ் மீட்டிங்க்கு பிள்ளைங்க அருமையா போட்டாங்க. பிஏ சிஸ்டம் தான் என்னைக்கு ஒன்றும் நடக்கலங்க. அருமையா பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க. எனக்கு உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தது. வீடியோ ஒரு பக்கம் எடுக்கிறாங்க, ஒரு நாள் ஃபுல்லா எடுக்கிறாங்க, ஒரு நாள் ஃபுல்லா மியூசிக் போகுது, ஒரு நாள் ஃபுல்லா பிஏ சிஸ்டம் பாக்குறாங்க, வீடியோ எடுக்கிற சூப்பரா அருமையா அழகா இருந்தது. எனக்கு பொறுத்து சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பார்த்து முடிக்கும் போதெல்லாம் மதியானம் லஞ்ச் முடிக்கும் போதெல்லாம் என் உள்ள சந்தோஷத்துல பொங்குது. என் பிள்ளைகளை ஒரு நாள் அந்த பிள்ளைகளை கண்டிச்சேன், மறுநாள் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு, அது ஜெபம் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம், அப்பா மன உளைச்சல் ஆகுறாரு, மன கஷ்டப்படுத்துறோம், ஆராதனை பரிசுத்த ஆராதனை, நம்ம ஒழுங்கா போகணும், மியூசிக்க நம்ம ஒழுங்கா எடுக்கணும், வீடியோவை நம்ம ஒழுங்கா எடுக்கணும், அந்த பிஎஸ்ல போய் கரெக்டா அந்த மியூசிக் எல்லாம் கரெக்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணி ஜெபம் பண்ணிருக்கோம். அதுக்காக தான் சொல்லுவது, ஜெபம் பண்ணிருப்பார்கள், நாங்களும் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை விட்டு கொடுத்திருப்பார்கள். மறுநாள் அன்னைக்கு கஷ்டமா இருந்த பிள்ளை அன்னைக்கு வரும்போது அந்த கான்ஃபரன்ஸ் வரும்போது பிள்ளைங்க அருமையா போட்டார்கள், எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்தார்கள். ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. என் உள்ளமெல்லாம் துணிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அதுபோல ஒரு தப்பு செய்தா அந்த குற்றத்தை உணர்த்துகிறவன் போதகன். அந்த தப்பிதங்களை உணர்த்துகிறவர்கள் நாங்கள், கண்டித்து உணர்த்துகிறவர்கள். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். நாங்கள் கண்டித்து வார்த்தையை எடுத்து உங்களை நாங்கள் கண்டித்து உணர்த்தாவிட்டால் உங்களை யார் கண்டித்து உணர்த்துவார்கள்? கண்டித்து உணர்த்தாத பிள்ளை வீட்டுக்கும் நாட்டுக்கும் வெட்கத்தை கொண்டு வருவான். அல்லேலூயா. இங்க கண்டிப்புக்கு அடங்கலனா உன் ஊர்ல ஆலோசனை சங்கத்துல நிறுத்துவான், உன்னை கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு நிறுத்துவான். அப்ப இங்க நீ சட்டத்திட்டங்களுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அந்த லெவலுக்கு நீ போகாத இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, அதுதான் சேஞ்ச் ரூட். உன் வழியை மாற்று. ஆகவே இரண்டாவதாக you think and act. you think and act. நீ யோசித்து செயல்படு. என்ன பண்ணணும்? நீ யோசித்து செயல்படு. எல்லாம் சொல்லுங்க. என்ன பண்ணணும்? நம்ம முதலாவது உன் வழியை மாற்றணும். நம்பர் 1, உன் வழியை மாற்றணும். ஏன்னா வழி வேறு வழியில் இருக்குது. சர்ச்சைக்கு வந்தா வேதத்தை வாசிக்கிறது. ஆண்டவருக்கு படிப்பு முக்கியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு படிப்பு முக்கியம் இல்லை. இப்ப இவருக்கு வந்து எசேக்கியேலுக்கு படிப்பு கிடையாது. நான் படிக்கல, ஒரு நான் வெக்கப்பட மாட்டாரு, அதான் உண்மை. கஷ்டப்பட மாட்டாரு, அவருக்கு படிப்பு இல்லை. ஆனா கர்த்தர் ஒரு படிப்பு பார்த்தாரா? சொல்லுங்க, படிப்பு பார்த்தாரா? பாய்தாருங்க, படிப்பு பார்த்தாரா? ஏன் எதை பார்த்தாரு? விசுவாசம், அந்த உற்சாகம், அதை பார்த்தாரு. எந்த மனுஷனுக்கு என்ன செய்ய இவனை எனக்கு என்னுடைய ஊழியத்தை ஒரு பொறுப்பாளனா நியமனம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரேம நீ என்னமா படிச்சீங்க? ஏழாவது படிச்சது. இன்னைக்கு சபையில ஒரு தலைமை பொறுப்புல இன்னைக்கு ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பாளராக இருக்கிறது தான் நம்ம அப்பா அழைக்கிறார். ஆக அந்த பொறுப்பை ஏற்று, அந்த பொறுப்பை உணர்ந்து அப்பா அழைக்கிறார் என்று வேலை விட்டுட்டு ஓடியாந்து ஒரு நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் மாறாதே அப்பாவை துதிக்கையிலே என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே
அல்லேலூயா. அப்பாவுக்கு படிப்பு முக்கியம் இல்லைங்க, உன் விசுவாசம் முக்கியம். அல்லேலூயா. உன் விசுவாசம் முக்கியம், உன் விசுவாசம் முக்கியம். நான் ஒரு 4 விதமான தன்மைகளை உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன். முதலாவது, தேவனுக்கு நேராக நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? நேரத்தை ஒதுக்குகிறவர்களா இருக்க வேண்டும். சபையின் காரியங்களிலே நேரத்தை சரியப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அது நம்பர் 1. நம்பர் 2, சபையில வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். சபைக்கு நேரத்தை கொடுத்து வந்தா இங்கிருந்து வருகிற வார்த்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், படிப்பு சிந்தனை இல்லாமல் இருக்கலாம், பள்ளிக்கூட வாசல் போகலாம் இருக்கலாம். ஆனால் உனக்கு கர்த்தர் கொடுத்ததை சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப ஆண்டவர் சபையாகி உங்கள் ஒவ்வொருவருக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்களாய் நீங்கள் கேட்க வேண்டும். உங்கள் செவித்திறன் இருந்தால் போதும், கல்வித்திறன் வேண்டாம், கல்வி தேவையில்லை. ஆகவே உங்களுக்கு செவித்திறன் இருக்கும் போது இந்த காதல் நீங்க கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டும்? உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மைத்தன்மை உங்களுடைய சம்பாத்தில, பொருளாதாரத்துல, உன் பிசினஸ்ல, தொழில்ல, எல்லாவற்றிலும் லாபத்துல எடுத்து அல்ல, லாபத்துல 10ல 1 அல்ல, தேவனுக்கு முன்மாதிரியாய் உற்சாகமாய் கொடுப்பவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளையே, உற்சாகம் என்றால் என்ன? ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்துல முதலாவது நேரத்தை ஒதுக்க வேண்டும், இரண்டாவது கற்றுக்கொள்ள வேண்டும், மூன்றாவது நேரத்தை, அதாவது மூன்றாவது உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். எல்லாவற்றும் எது இருந்தாலும் இல்லாவிட்டால் தேவனுக்காக உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். நான்காவதாக சபையிலே அடங்கி இருக்க வேண்டும். உன் நாவுகளில் அடக்கம் இருக்க வேண்டும், உன் கண்ணின் பார்வையில் அடக்கம் இருக்க வேண்டும், உன் செயல்பாடுகளில் அடக்கம் இருக்க வேண்டும், பொய் நாவுகளில் அடக்கம் இருக்க வேண்டும், பொல்லாப்பை செய்வதில் அடக்கம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ யோசித்து செயல்படு, உன் வழியை மாற்று, யோசித்து செயல்படு. ஆண்டவராகிய தேவன் அங்க எஸ்றா புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்தை சற்று திருப்போம். எஸ்றா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வேகமாக ஒரு வாசிக்கலாம். எஸ்றா புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம் வேகமாக. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு எப்பொழுது? அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக சொல்லுங்க? யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக தாழ்த்தணும்? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுமா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க யாருக்கு முன்பாக தாழ்த்தணும்? எங்கள் தேவனுக்கு முன்பாக. என் அன்பு சகோதரி முதல்வா, செத்து போயிருந்தா 23 வருஷம் இருக்கும். லட்சுமிக்கு தெரியும் அந்த விஷயம். தன் தாய் எங்களை அழைக்குது, எப்பா என் பொண்ணு மதுரமா, 2வது பொண்ணு, அவளுக்கு டிபி நோய் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், நீங்க வாருங்கள் என்று அழைத்து நானும் அம்மா அவங்க வீட்டுக்கு நைனாருக்கு போனோம். அது சொன்ன கண்ண புருஷன் கொண்டாந்து போட்டு போயிட்டான்பா. பொண்டாட்டி இவன் இருக்கிறத ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுது கொண்டாந்து போட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட நோய்வாயாளருக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்று பெத்த தாய் மகளுக்காக சொன்னார். அந்த நேரத்தில் நானும் அம்மாவும் அந்த காலகட்டங்களில் சைக்கிள் 2002 சைக்கிள் 3 தான் கடைசி டிசம்பர் பைக் வாங்கினது. என் ஜனங்களா பைக் வாங்கி கொடுத்தார்கள். முதல் வாழ்க்கையில் இந்த ஏரியாவிலேயே சுற்றப்பட்ட கல்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா முதல் சீடி நான் வீரோட பைக் வாங்கி ஓட்டினவன் நான் தான். அது இந்த ஊழியத்துல என் ஜனங்கள் வாங்கி கொடுத்தது. அந்த காலத்துல ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு 9000 ரூபாய் பணத்தை கட்டி என் ஜனங்க ஒரு பைக் வாங்கி கொடுத்தது. அப்பா, இந்த சைக்கிள் இப்படி ஓடியாருங்கள, ஒரு பைக் இருந்தா நீங்க எப்படியும் ஊழிய செய்வீங்க அப்படின்னு சொல்லி
எனவே அதுபோல அந்த நாட்களில் நடந்த அற்புதங்கள் தன் மகளுக்காக வேண்டிக் கொண்டார்கள். நாம் அம்மாவும் போய் நடநடையா போய் அந்த ஓட்ட சைக்கிள்ல பஞ்சரை ஒட்டிக்கிட்டு காத்து இல்லாம 4 அடி வச்சா விழுந்துடும், 4 அடி வச்சா சைடு கேட்கும். அப்படிப்பட்ட சூழல் போய் அந்த மகளை பார்த்து ஜெபித்து பரிபூர்ண சுகத்தை வாங்கி கொடுத்த போது தன் புருஷன் வந்து மனைவியை வீட்டுக்கு அழைத்து சென்றார். அல்லேலூயா. அன்று முதல் இன்று வரை தேவ சமூகத்தில் அந்த மகள் இருந்ததுனால தாய் வீட்டுல கொடுத்த ஒரு நிலத்துல ஒரு சின்னதா ஒரு ஷீட் போட்டு ஒரு வீட்டை கட்டினார்கள். சின்னதா ஷீட் போட்டு அந்த வீட்டுக்கு எங்களை அழைத்தார்கள். அதை கட்டுவதற்கு கூப்பிட்டாங்க. போய் ஜெபம் பண்ணேன். அந்த பிரதிஷ்டை பண்ண என்ன கூப்பிட்டார்கள். போய் அதை ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். பிரதிஷ்டை பண்ணி விட்டுட்டு வந்தேன். பின்பு அன்னைக்கு அம்மான்னு நினைக்கிறேன். அம்மாவா நீங்க அம்மாவும் நானுமா சொன்னோம், இந்த இடத்துல பத்திரமா ஒரு வீட்டை கட்ட போறேன். சின்னது இல்ல, அற்ப சுத்தமா இல்ல, இந்த சின்ன வீட்டையே நீ பரிசுத்தமா ஒண்ணு செஞ்ச. ஆனா அப்பா கொடுக்க போற வீடு ரொம்ப பெரிய வீடு, நல்ல பெருசா ஆண்டவர் கட்டி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணோம். அந்த இடத்துலதான் இங்க இடமா சேர நாங்க முதல்ல இங்க உட்காருன்னு அந்த இடத்துல பார்த்தா என்னது அந்த கொட்டாங்க என்ன முள்ளு, இன்னமும் ஒரு முள்ளு இருக்குது. கொட்டாங்க எஸ், அந்த முள்ளு செடியெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல சேர் பண்ண ஜென்ஸ் எஸ், அந்த இடத்துல சேர் பண்ண போட்டாங்க. அந்த இடத்துல தான் நான் அம்மா உட்காந்து அந்த இடத்துல உட்காந்துக்கின்னு சொல்லிட்டு வந்தேன். முதலமா இந்த இடத்துல நீ ஒரு பெரிய வீட்டை கட்ட போற. அல்லேலூயா. கட்டி இந்த 22 வருஷத்துல அந்த மகள் நல்லா சுகமா வாழ்ந்து கணவனோடு கூட இருந்து வாழ்ந்து இன்னைக்கு புதிய வீடு பிரதிஷ்டை அடைப்பது வந்து பத்திரிகை எழுதிட்டு போய் நல்லா பத்திரிகை அடிச்சு இன்னைக்கு கொண்டாந்து பழமும் பத்திரிகையும் காணிக்கமாக கொடுத்து அந்த வீட்டை புருஷன் ரட்சிக்கப்படல. ஆனா புருஷனுக்கு தெரியும் ஞானசாரம் மட்டும்தான் அந்த மனுஷன் எடுக்கல. பட் அந்த மனுஷனுக்கு தெரியும் இன்னைக்கு என் பொண்டாட்டி உயிராகிறது ஏசப்பா போட்ட பீச்சை. இன்னைக்கு என் பொண்டாட்டி எனக்கு சமைச்சு போடுறா, துணிமணி துவச்சு போடுறா, இன்னைக்கு வாழறா ஏசப்பா போட்ட பீச்சை. அதனால வீட்டை அப்பா அம்மா வந்துதான் திறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுல உள்ள வாசகம் தான் நம்ம போட்டுக்கிறது. துதி ஆராதனையோடு வீடு பிரதிஷ்டை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னது துதி ஆராதனையோடு வீடு பிரதிஷ்டை. நான் என்ன எழுதி கொடுத்தனோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொண்டாந்து முதலாளர்கள் கொடுத்து விட்டு போகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்காகவும் வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாங்க பாருங்க. என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவோம். யாருக்கு முன்பாக தாழ்த்தது நடக்கும்? இப்போ இத்தனை வருஷமா உயிரோடு பாதுகாத்த ஆண்டவர் ஒரு சின்ன வீட்டை அற்புதமா கட்டி முடிச்சுங்க. இப்போ இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி கொடுத்தாரு ஆண்டவர். உயிரோடு 22 வருஷமா அந்த மகளுக்கு நல்ல நித்திய ஜீவனை கொடுத்து சுகதீர்க்காயுசு கொடுத்து அந்த மகளின் குடும்பத்தை வாழ வைத்தபடினால இன்றைக்கு அந்த வீட்டை ஆண்டவர் நாமத்தை சொல்லி அந்த வீட்டை போய் என் அப்பாவும் என் குடும்பத்தாரும் எல்லா சபை மக்கள் யாரும் வந்து என் வீட்டை திருப்பழ செய்து என்னமா துதி ஆராதனையோடு தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. போதும் அன்பு தேவ பிள்ளை. அந்த இடத்துல என்ன வருது? துதி ஆராதனை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ ஜெபம் வேணாம் சீக்கிரம் முடிக்கும். சொந்தக்காரர்கள் சொல்லி நீங்க எப்போ வராதீங்க, எங்க பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் இல்ல வெடிக்கால வந்து பசுமாட்டை கொண்டாந்து அந்த கோபுரத்தால விட சொல்லி அந்த கோபுரத்துல என் வீட்டை செலுத்தி பரிசுத்தமாக அப்புறமா பாஸ்டர் காலையில வந்து செஞ்சு கொடுங்க. இங்க துதி ஆராதனை இருக்குதா? இங்க தேவனுக்கு மகிமை இருக்குதா? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி யாருக்காக சொல்லுங்க வாசிங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தவும் எங்களுக்காகவும். எதுக்காக நீங்க தாழ்த்தணும்? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். இன்னைக்கு
சட்டம் போடுற பெற்றோர்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீ பண்ற பாவம் தப்பு. மறைமுகமா செய்கிற தப்பிதங்கள் பாவங்கள் விடவே விடாது, விடவே விடாது. தீர்க்க தரிசனம் வைத்துக்கொள், தீர்க்க தரிசனம் வைத்துக்கொள். நீ பண்ற தப்பு உன் பிள்ளைங்க உயிர் போகும். மறந்து விடாதே, ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிருங்க. யாருக்காகவும் தங்களை தாழ்த்துவதும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காக. இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு வந்தா நீயும் நல்லா இருக்கும், பிள்ளைகளை நல்லா இருக்கும். நீ தேவ சமுத்திர தாழ்த்துனா நீயும் நல்லா இருக்கும், பிள்ளைங்களை நல்லா இருக்கும். நீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொருளாதார வீடு வாசல் சொத்து அத்தனை பாதுகாக்கப்படும். சும்மா ஆண்டவர் ஏதோ நீங்க நினைச்சிருந்தீங்க, ஏதோ சர்ச்சுக்கு போற வரோம், ஏதோ ஒரு புடவை கட்டிக்கிறோம், ஒரு கோட்டு சுட்ட போட்டுக்கிறோம், ஒரு கண்ட மாட்டிக்கிறோம், எப்படி பிக்னிக் போற மாதிரி போய் வரோம். எவ்வளவு அழகா சொல்றாரு வாசிக்க. எங்களுக்காகவும் நீ யாருக்காக சர்ச்சுக்கு வர சொல்லி, யாருக்காக வர? எனக்கா? எங்க பாஸ்டர், எங்க பாஸ்டர்மா, எங்க பாஸ்டர் குடும்பம் நல்லா இருக்கா அப்படின்னு அதுக்கு வர, அதுக்கு வரீங்க சொல்லுங்க. அதுக்கு வரீங்க, யாருக்காக வரீங்க சொல்லுங்க, யாருக்காக வரீங்க? யாருக்காக? எங்க பாஸ்டர் பாஸ்டர்மா நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு வரீங்க? இல்ல உனக்காக கொண்டாடி பிடிக்க வரீங்க? சொல்லுப்பா, சத்தமா சொல்ல. யாருக்கு? உங்க ஃபேமிலியா? உன் ஃபேமிலி அந்த ஊர்ல நல்லா இருந்தா அத்தை பாப்பா, அடுத்தவன் அண்ணன் தம்பி அக்கா தங்க சொந்த பாப்பா, ஊருக்கார உறவுக்கார பாப்பா, அந்த சர்ச்சுக்கு போய் சூப்பரா இருக்கிற அந்த தெய்வ பிரகாசம் நல்லா இருக்க. உன்னை பார்த்து உன் பின்னாடி சர்ச்சுக்கு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ முதல்ல புரிஞ்சு சர்ச்சுக்கு வந்தா எதுக்காக நீங்க வர வேண்டாம். பாஸ்டர் பாஸ்டர் குடும்பத்துக்காக நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் உபவாசம் போடுவது எனக்காக போட வேண்டாம். யாருக்காக? யாருக்காக வாசிக்க வேண்டாத? எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல வீடு வாசல் சொத்து நிலம் என்னென்ன பொருள், தங்கம் வெள்ளி வெங்கலம், அப்புறம்னா அந்த பித்தளை, அப்புறம் சில்வர், எவர் சில்வர், அலுமினியம், என்னென்ன இருக்குதோ எங்கள் பொருள்களுக்காகவும் செவ்வையான வழி. எந்த வழி உங்களுக்கு செவ்வையான வழி? எதுங்க? அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்கும், அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்கும், அது தூய வழி. அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்கும், அது தூய வழி. தீட்டுப்பட்டோர் அது வழியாய் கடந்து செல்வதில்லை, தீர்க்கப்பட்டோர் அது வழியாய் கடந்து செல்வதில்லை, மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வார்கள். மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வார்கள். அஞ்சாதுங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்கிறது, அது தூய வழி. சர்ச்சுக்கு வராதவர்கள், சர்ச்சுக்கு வராதவர்கள், அதாவது வேதம் சொல்லுகிற நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர் கொடுக்காதவர்கள், ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டுடைய ஆலயத்தில் வாரம் முழுவதும் மாதமும் சம்பாதிக்கத்துல உண்மையான தசமபாக பொருத்தனைகளை செலுத்தாதவர்கள், ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அடக்கம் ஒடக்கமாய் அடங்கி இல்லாதவர்கள்,
இந்த 4 விதமான ஆட்களுக்கு பரலோகம் போற அந்த வழி அடைக்கப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முதலாவது என்ன இருக்க வேண்டும்? நேரத்தை ஒதுக்க வேண்டும். இரண்டாவது கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது உண்மைத்தன்மை. நான்காவது அட்டை இருக்க வேண்டும் சபையில. அல்லேலூயா. கையில் தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.